ஓகே. ஸோ அப்போ நீங்கள் உள்ளுக்கு வர்றதுக்கு நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக்கேஜ் வாங்கிட்டு வரலாம். ஸோ ரெக்கமெண்டட் இஸ் ஆல் ஜஸ்ட் நம்மளோட ரெக்கமெண்டட் பேக்கேஜ். ஸோ என்னென்ன ரெக்கமெண்டட் பேக்கேஜ்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டர் பேக்கேஜ். எஸ் ஸ்டார்டர் பேக்கேஜ் நீங்கள் என்ன வாங்கிட்டு உள்ளுக்கு வரலாம் அப்படின்னா நீங்கள் வந்து 2 மிரிக்கல் செட் வாங்கிட்டு உள்ளுக்கு வரலாம். தென் சேம் டைம் வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ரீமிக்ஸ் ஆரஞ்ச் ஃப்ளேவர் ட்ரிங்க் இருக்கு. ப்ரீமிக்ஸ் ஆரஞ்ச் ஃப்ளேவர் ட்ரிங்க் வந்து இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க். ஓகே, எலக்ட்ரோலாக் ட்ரிங்க். அதாவது நீங்கள் முதல்ல சொன்னல நிறைய டேப்லெட் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பாடி ஹைட்ரேட் ஆகும், பாடி அசிடிக் ஆகும். ஸோ தீஸ் பர்டிகுலர் ப்ரீமிக்ஸ் ஆரஞ்ச் ஃப்ளேவர் இஸ் அ நியூ ப்ராடக்ட். இப்போ தான் ஒரு 6 மாதம் முன்னே லான்ச் பண்ணாங்க. இது உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டர். ஸோ அப்போ நீங்கள் வந்து உடம்பு டீஹைட்ரேட்டாக காய்ச்சி அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா டேக் 100+ அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் வந்து லோரி டிரைவர் நைட்டில் ஷிஃப்ட் வேலை செய்றீங்கன்னா தூக்கம் வருது அப்படின்னாக்கா நீங்கள் ரைட் புல் கொடுப்பீங்க. அதெல்லாம் இன்னுமே குடிக்கிறது விட்டு இந்த பர்டிகுலர் ப்ரீமியம் ஃப்ளேவர் ட்ரிங்க் நீங்கள் குடிக்கும் போது கிவ் யூ எனர்ஜி. அது மட்டும் இல்லை, ஜிம்முக்கு போகிறவங்க, ஸ்பாட் பீப்புள் ஹூ பிளே ஃபுட்பால் இல்லைன்னா பேட்மிண்டன், நிறைய வேர்வை வெளியேறிச்சு அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 52 வெள்ளி 15 சச்செட் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதோட விலை பார்த்தீங்கன்னா 430 வெள்ளி. அது வந்து ரிட்டைல் ப்ரைஸ். பட் நீங்கள் ஒரு அங்கத்தினராக இருந்தீங்கன்னா 407 வெள்ளி தான். ஓகே, தென் அதே வந்து யூ சேவ் அவர் 23 ringgit. நான் அதே வந்து ஃபேமிலி பேக்கேஜ் வி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். ஏன்னா இந்த 250 பிவி இந்த ஹோல் பிஸ்னஸ் பிளானே வந்து இந்த 250 பிவியில் தான் வரும். ஸோ அதனால வி ரெக்கமெண்ட் இந்த 250 பிவி. இப்போ 250 பிவி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 மிரிக்கல் செட், அதாவது ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா யூ டேக் 3 மிரிக்கல் செட் பிளஸ் இந்தியன் கூஸ்பெரி வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட யாருக்கோ நீங்கள் வந்து 40 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா, குழந்தை பிரசவம் இருந்துச்சு அப்படின்னா லேடிஸ்க்கு உங்களுக்கு நரம்பு பிரச்சனை வரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் இந்தியன் கூஸ்பெரி ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, விஜயசார். ஓகே, இன்னைக்கு இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 10ல் 7 பேத்துக்கு டயபிட்டிஸ் இருக்கு இந்த நாட்டில். ஸோ அப்போ டயபிட்டிஸ் அப்படின்னாலே இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா அதுதான் வந்து உங்களோட மற்ற ஆர்கன்லாம் பாதிக்கும். அப்போ லாங் ரன்ல வந்து டயாலிசிஸ்ல போய் விடும். அப்போ இந்த ப்ரிவென்ஷன் கேர் டயபிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் ப்ராடக்ட் இருக்கு மலேசியாவில். பட் எதுவுமே 100 வெள்ளிக்கு கீழே கிடையாது. நம்மளோட வந்து பாவுக்கா ஜூஸ் அண்ட் நவப்பழம் எலோவேரா 45 ringgit தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்ரிடே நீங்கள் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், டயபிட்டிஸ் இருந்துச்சுன்னா பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், இல்லைன்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஜஸ்ட் ஒரு 15 ml. அதே டயபிட்டிஸ் 30 ml. ஓகேங்களா? உங்களுக்கு யாரு கூட்டம் தான் அவங்கள்ட்ட கேளுங்க எப்படி இதெல்லாம் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட வேண்டியதான். ஸோ யூ பி ஃப்ரீ ஃப்ரம் சுகர். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1005. பட் அது ரிட்டெயில் ப்ரைஸ். பட் அங்கித்தினர் ப்ரைஸ் 632 வெள்ளி தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபர் இருக்கு. இந்த 250 பிவி வாங்கினீங்கன்னா இது 8ஆம் மாதம் வரைக்கும், இந்த மாதம் தான் இந்த ஆஃபர் ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த வருஷ கடைசி இந்த 8ஆம் மாதம் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு, 6 மாதத்துக்கு. ஓகே, வித் அப்ரூவல் ஆஃப் கேபிடிஎன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 250 பிவிக்கு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னாக்கா விதின் அ மந்த் உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு இந்த டயட் புரோட்டீன், ஓகே, இந்த ஆஃபர் டயட் புரோட்டீன் 225 வெள்ளி. ஓகேங்களா? worth 225 ringgit. நம்மளோட நியூட்ரியன் அதாவது ப்ரீமிக்ஸ் பி புரோட்டீன். இந்த பி புரோட்டீன் வந்து இட்ஸ் அ மீல் ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ இது இலவசமாக கிடைக்கும். அப்போ நீங்கள் 250 பிவிக்கு வந்து நீங்கள் ஒரு செட் ப்ராடக்ட் வாங்கும் போது தென் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் worth 250 ringgit 225 ringgit இலவசமாக இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு 10% ஆயிருவீங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ அதே வந்து நீங்கள் பிஸ்னஸை இறங்கி ஃபாஸ்ட்டாக செய்யப்படுறீங்க. இப்போ என் மாதிரி 4 மாதத்துல சேமன் 5 மாதத்துல சேமன் முடித்தேன் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பேக்கேஜ்குள்ளே வரலாம். ஏன்னா உங்கள் கையில் எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் எலோவேரா, சீபக்தோன், அர்ஜுனா, இந்தியன் கூஸ்பெரி, நோனி, எலோவேரா செஃப்ரான், basil, turmeric, mixed cardamom oil, and also mental carom. இதெல்லாம் நீங்கள் வாங்கி டெஸ்ட் பண்ணலாம். தென் ப்ரீமிக்ஸ் ஆரஞ்ச், நம்மளோட ப்ரீமிக்ஸ் பி ப்ரோட்டீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து ஸ்கிம் மில்க் சிம்பிளில் செஞ்ச ஒரு ப்ரோட்டீன் பிள்ளைங்களுக்கு. தென் இந்தியன் கூஸ்பெரி பேஸ்ட், இது வெரி குட் ஃபார் யர் பிரெயின். கழுத்துக்கு மேலே உங்களுக்கு தைராய்டு என்ன இஷ்யூ இருந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேகியம் இது. தென் ஃப்ளெக்ஸீட், இப்போ அதே மாதிரி சக்ரா பவுடர். தென் இன்னொரு முக்கியம், நம்ம டென்டலுக்கு வீட்டில் எல்லாரும் வந்துட்டு டூத் பேஸ்ட் பாய்க்கிறோம். பட் என்ன டூத் பேஸ்ட் பாய்க்கிறோம்னு ரொம்ப முக்கியம். இங்கே ஐஎம்சியில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஒன்லி 32 ஹெர்ப்ஸ் உள்ள டூத் பேஸ்ட் ஐஎம்சிட்ட மட்டும் தான் இருக்குது. இந்த என்ன பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த விலை வந்து 16 வெள்ளி தான்.
ஓகே, முக்கால்வாசி டைரக்ட் செல்லிங் கம்பெனிலாம் 30 வெள்ளி 40 வெள்ளி விற்பாங்க. ஆனால் நம்ம கிட்ட 16 வெள்ளி தான். ஓகே, ஸோ நிறைய டெஸ்டிமோனி இருக்குது இந்த டூத் பேஸ்ட்லாம். ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் எல்லோ ரோஸ் வாட்டர், ஸோ இட்ஸ் அப்போ 1516 வெள்ளி, பட் அது ரிட்டெயில் ப்ரைஸ். பட் அங்கித்தின ப்ரைஸ் 999 ரிங்கெட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வேற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் கலந்துக்கலாம். இது இப்போ நான் காமிச்சது வந்து இட்ஸ் அபவுட் 500 ப்ளஸ் தான். இன்னொரு 400 நீங்கள் வேற ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் பிவி 412 பிவி. ஆல்ரைட், ஸோ ஃபைனலி நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் செஷனுக்கு வந்தாச்சு, இந்த பிஸ்னஸ் பிளான். ஓகே, இந்த பிஸ்னஸ் பிளானில் வந்து ஐஎம்சியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்ன why IMC different than other company. ஓகே, இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா run out of time. ஸோ ஓகேங்களா, straightaway I go to the plan. அதாவது டைப் ஆஃப் மெம்பர்ஷிப். ஓகே, ஸோ இங்கே வந்து 2 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப். ஒன்று வந்து we have a preferred customer. ப்ரிஃபர்ட் கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு பிஸ்னஸில் எனக்கு ஆர்வம் இல்லை, நான் ஐம் ஆல்ரெடி டூயிங் வெரி வெல், என்னோட மை ஓன் பிஸ்னஸ், என்னோட கரியரில் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள், நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், பட் எனக்கு இந்த பொருள் வேணும், ஆனால் எனக்கு அங்கித்தினர் விலைக்கு கிடைக்குமா, மெம்பர் ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அவங்கள ப்ரிஃபர் கஸ்டமர் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுலாம். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி போய் டெலிவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம், ப்ராடக்ட் வாங்கி கொண்டு டெலிவர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்கள ஒரு வாட்டி சிஸ்டமில் லாக் பண்ண அவங்க சொந்தமாக வாங்க போகிறாங்க, கம்பெனி டெலிவர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களை ப்ரிஃபர் கஸ்டமராக 20 ரிங்கெட்டை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் மெம்பர் ப்ரைஸ்க்கே அவங்களுக்கு கிடைக்கும். ஈவன் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும், ஒரு பேசில் ஆர்டர் பண்ணாலும் கம்பெனி டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. தென் அஃப்கோர்ஸ் 300 வெள்ளிக்கு கீழே வாங்கினாக்கா 10 ரிங்கெட் கொரியர் சார்ஜஸ், 300 வெள்ளிக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ டெலிவரி. இது ப்ரிஃபர்ட் கஸ்டமர். பட் நீங்கள் கேட்கலாம், அப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட், அதை நான் அப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ரிஃபர்ட் கஸ்டமர். அதே நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா, as a long term to earn a passive income வேணும் அப்படின்னா, then register as an associate partner, IMC associate partner. நம்மள வந்து மெம்பர்னு சொல்ல மாட்டாங்க. ஐஎம்சியில் வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது கூட அசோசியேட் பார்ட்னர் சொல்லுவாங்க, ஏபினோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. சிடிஓன்னு கண்ட்ரி டர்ன் ஓவர் ப்ராஃபிட் ஷேரிங் இந்த ஐஎம்சியில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதில் தான் வந்து நம்மள வந்து மெம்பர்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளோட அசோசியேட் பார்ட்னர் அப்படின்வாங்க. பெரும்பாலும் எல்லா எம்எல்எம் கம்பெனிலும் மெம்பர்னுவாங்க, ஆனால் இங்கே வந்து அசோசியேட் பார்ட்னர். ஓகேங்களா? ஸோ அப்போ அது சொல்லும் போது இதுக்கு மெம்பர்ஷிப் இருக்கு. இது மெம்பர்ஷிப் வந்து கம்பெனி செய்யாது, கொடுக்கல. இது வந்து அக்தா ஜோலன் லங்ஸோங் ஏஜிஎல் லா இந்த நாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து மெம்பர்ஷிப் சார்ஜ் பண்ணோம். அதே மாதிரி ஐஎம்சியும் 50 வெள்ளி சார்ஜ் பண்றாங்க. ஆனால் நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் பாத்தியாக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த 50 ரிங்கெட்டுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு கெத்தலோக்கம் புக்கும் கொடுக்க வேணா, அவங்களுக்கு இலவசமா ஒரு எலோவேரா worth 49 ரிங்கெட் worth ஆஃப் எலோவேராவை இலவசமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் அதை இலவசமாக கொடுக்குறாரு. அதே நீங்கள் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அது கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 50 ரிங்கெட் இன்னைக்கு 10,000 பேர் ஜாயின் பண்ணா கம்பெனிக்கு அது 5 லட்சம் வெள்ளி. பட் அவங்க அதை பார்க்கல. அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவரோட பிலோசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் மேக் மணி இன் த சிக் ரூம். ஸோ அந்த ஒரு பிலோசபியில் இருக்கிற வசி தான் ஈவன் இந்த மெம்பர்ஷிப்பில் கூட அவர் இலவசமாக இந்த எலோவேரா கொடுக்கணும்னு சொல்லி அவர் இலவசமாக கொடுக்குறாரு. ஸோ அது வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு தான். அப்போ இந்த வியாபாரத்துக்குள்ள நீங்கள் வரத்துக்கு உங்களோட முதலீடு எவ்வளோ கிடைக்கும், 1 ரிங்கெட் தான். ரைங்களா? நான் டெக் நோட் பண்ணுங்க, ஒவ்வொரு ப்ராடக்டும் கேரி அ போனஸ் வேல்யூ, பிவின்னுவாங்க. அப்போ இந்த பிவிலேருந்து தான் உங்களுக்கு போனஸ் கல்குலேஷன் பண்ணுவாங்க. அண்ட் போனஸ் அண்ட் கமிஷன் ஆர் பேட் பேஸ்ட் ஆன் த போனஸ் வேல்யூ பிவி. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we do not want to turn you into salesman. Friend, important reminder, திருப்பியும் சொல்றேன், இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் டைரக்ட் செல்லிங் அப்படின்னாக்கா சேல்ஸ் போய் செய்யணுமா, நான் சேல்ஸ்மேனா எனக்கு அவ பிடிக்காது, எனக்கும் தான் பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் டு பி a salesman. பட் இங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, என்கிட்ட இருந்து கம்பெனிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, be a good influencer and be a loyal, regular, consistent consumer. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, be a good influencer. அதாவது இன்னைக்கு நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஐ இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள் அபவுட் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஐஎம்சி ப்ராடக்ட்ஸ். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் நீங்க போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அண்ட் சேம் டைம் be a loyal, regular, consistent consumer for your own health benefit. இதுதான் நீங்க செய்ய போறீங்க. நான் அப்ப இது நீங்க செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார் லெவல்லேருந்து அசோசியேட் ஸ்டார் அசோசியேட்லேருந்து 10 விழுக்காடுலேருந்து கொய்னூர் ஸ்டார் வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்ணி 47 விழுக்காடு அந்த பிவிலேருந்து நீங்க எடுக்கலாம்.
ஓகேங்களா? அப்போ ஒரு சில்வர் ஸ்டார், கோல்ட் ஸ்டார், ரூபி ஸ்டார், டைமண்ட், சேமன், நான் ஒரு அம்பாசிடர். ஓகே, நான் பாதி லெவலில் வந்துடும். அடுத்தது கிரவுன் பிரசிடென்ட், கிரவுன் அம்பாசிடர், பிரசிடென்ட் ஸ்டார், கிரவுன் பிரசிடென்ட், டைரக்டர், கோயின். ஓகே, ஸோ இது நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நான் அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்படி கல்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஃப்ரம் த 10% 30% மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் 3 லெவல். ஓகே, ஸோ அப்போ வந்து இது அக்யூமுலேட் பிவி அண்ட் நோ டைம் லிமிட். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ காமிக்க போகிற பெர்சன்டேஜ் எல்லாமே வந்து டைம் லிமிட் கிடையாது. இந்த மாதத்துக்குள்ளே செய்யணும் அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ டைம் லிமிட்டும் கிடையாது. அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 விழுக்காடு ஸ்டார் அசோசியேட். இந்த 10 விழுக்காடு அடையணும் அப்படின்னா உங்களுக்கு பிவி, முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன பிவி வால்யூம், ஒவ்வொரு ப்ராடக்டும் கேரி பிவி. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எலவேரா வந்து 49 ரூபாய்னா அதோட பிவி வந்து 21 பிவி. ஒரு பேசில் 26 வெள்ளினா அதோட பிவி வந்து 11 பிவி. அப்போ இந்த பிவிலேருந்து தான் போனஸ் பே பண்ணுவாங்க. ஒரு பிவி வந்து ஒரு ரிங்கெட் வந்து 0.43 பிவி. அப்போ நீங்கள் 150 பிவி செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 10 விழுக்காடு, உங்களுக்கு 10 விழுக்காடு போனஸ். அப்போ 150 வெள்ளியில் 10 விழுக்காடு, உங்களுக்கு 15 ரிங்கெட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். நான் ஒரு விஷயம் உள்ள உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் ப்ரிஃபர், சில பேர் சொல்லுவாங்க நான் பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னா, அவங்க ப்ரிஃபர் கஸ்டமரை நீங்கள் லாக் பண்ணும் போது அவர் சீபக்தன் வாங்குறாருன்னா ஒரு சீபக்தன் வந்து 33 பிவி, அந்த பிவி உங்கள் பர்சனலுக்கு வந்துடும். அப்போ அங்கேருந்து உங்களுக்கு 10 விழுக்காடு கிடைக்கும், 3 வெள்ளி 30. இதுதான் உங்களோட போனஸ். அப்போ உங்களுக்கு கீழே அந்த ப்ரிஃபர் கஸ்டமர்லாம் பொருள் வாங்கும் போது சொந்தமாக வாங்கிக்க போகிறாங்க, அந்த பிவி உங்கள் பர்சனல் பிவிக்கு வரும், அங்கேருந்து உங்களுக்கு 10 விழுக்காடு. இதுதான் பெசிஃபிக் இன்கம். ஓகேங்களா? இதுதான் அந்த ப்ரிஃபர் கஸ்டமர் சிஸ்டம். நான் அதே நீங்க வந்து 20 விழுக்காடு அடையணும்னாக்கா நீங்க வந்து அக்குமுலேட் பண்ணி 1500 பிவி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 20 விழுக்காடு. அதே வந்து நீங்க 500 பிவி அக்குமுலேட் பண்ணி அச்சீவ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 25 விழுக்காடு அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த பிவிலேருந்து உங்களுக்கு 25 விழுக்காடு கிடைக்கும். தென் அதே நீங்க வந்து 10,000 பிவி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அக்குமுலேட் பண்ணி, இது 3 மாசத்துல நடக்கலாம், 6 மாசத்துல நடக்கலாம், 12 மாசத்துல நடக்கலாம். இது உங்க கையில இருக்கு. நீங்க இது பர்சனல் கிடையாது, இது வந்து உங்களோட குழு, உங்களோட நெட்வொர்க். உங்க நெட்வொர்க் ஆஃப் பீப்புள் பிவி ப்ராடக்ட் வாங்கும்போது அதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க 10,000 பிவி தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபார் எவர் 30%. இன்னொரு குட் நியூஸ் என்ன மை டியர் ஃப்ரெண்ட், இந்த கம்பெனியில் மட்டும்தான் நீங்க இந்த 30 விழுக்காடு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த கம்பெனி டிமோட் பண்ணவே மாட்டாங்க. ஃபார் எவர் யூ ஆர் 30%. ஓகே, அப்போ 30% சொல்லும் போது நீங்க பர்சனலுக்கு 177 வெள்ளிக்கு பிவி வாங்கும்போது 75 பிவி, அதுலேருந்து உங்களுக்கு 30 விழுக்காடு போனஸ் இருக்கு. ஓகேங்களா? அங்கே ஒரு 21 வெள்ளி போனஸ் இருக்கு. அதே உங்களோட ப்ரிஃபர் கஸ்டமர். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க ஸ்லோவா செஞ்சு ஒரு 100 ப்ரிஃபர் கஸ்டமர் இந்த சிஸ்டம்ல லாக் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. ஓகே, 100 ப்ரிஃபர் கஸ்டமர் உங்க அக்கம் பக்கம் உள்ளவங்க, மாமா மச்சா, ஒரு 100 பேரை சிஸ்டம்ல லாக் பண்ணிட்டீங்க வச்சுங்க. அவங்கெல்லாம் மாசம் மாசம் லெட்ஸே உதாரணத்துக்கு ஒரு சீபக்தன் வாங்குறாங்க வச்சுங்க. ஒரு சீபக்தனோட பிவி வந்து 333 பிவி, 33 பிவி. அப்ப 100 சீபக்தன் 3300 பிவி. அப்ப இந்த ப்ரிஃபர் கஸ்டமர் 3300 பிவி உங்களோட பர்சனல் பிவிக்கு வந்துடும். அங்கேருந்து உங்களுக்கு 30 விழுக்காடு போனஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு 990 வெள்ளி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இதுதான் உங்களோட பெசிஃபிக் இன்கம். சரிங்களா? இதுதான் பெசிஃபிக் இன்கம். அதாவது நீங்க ஒரு வாட்டி தான் போயிட்டு அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்து ப்ராடக்ட் சாப்பிட வச்சு அவங்க தொடர்ந்து வாங்குறாங்க. ஹெல்த்தி ப்ராடக்ட் வாங்க போதெல்லாம் உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுல, அதுதான் பெசிஃபிக் இன்கம். நீங்க போயிட்டு டெலிவர் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க போயிட்டு திருப்பி வாங்கணும், அவங்களே சொந்தமா வாங்க போதெல்லாம் உங்களுக்கு அந்த வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இதுதான் பெசிஃபிக் இன்கம் இந்த ப்ரிஃபர் கஸ்டமர் மூலியமா. ரைட்ங்களா? நான் அப்போ இந்த 250 பிவில இந்த சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா எவ்வளவு 5 மாசத்துல எப்படி சேர்மனா வருது அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதாவது நீங்க வர்ற அந்த 5 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்களா, நீங்க சீரியஸ் பிசினஸ் பில்ட் அப்படின்னா 250 பிவி, 5 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க வித் 250 பிவி. அப்ப இது நடக்கும்போது என்ன நடக்கும்னா, இதுதான் இந்த பவர் ஆஃப் 5 டூப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க 5 அசோசியேட் பார்ட்னர் எல்லாரும் 250 பிவில வராங்க. உங்களோட டோட்டல் பிவி 1250 பிவி மொதல் மாசம். செகண்ட் மந்த் இந்த 5 பேர் 5 அசோசியேட் பார்ட்னர் கொண்டாடுறாங்க. as a டீம் நீங்க வேலை செய்றீங்க. 25 அசோசியேட் பார்ட்னர்
எல்லாரும் 250 பிவி வாங்கும்போது 2வது மாசம் உங்களுக்கு 6250 பிவி. நான் ஒரே மாசத்துல நீங்க 5000 பிவிக்கு மேல செஞ்சீங்க அப்படின்னா நீங்க கேன் பிகம் அ குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார், ஆட்டோமேட்டிக்கா 30% ஆயிருவீங்க. அப்ப இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா 2வது மாசமே நீங்க வந்து ஒரு 30% முடிச்சிருவீங்க இந்த ஃபார்முலால நீங்க ஒர்க் பண்ணி வந்தீங்கன்னாக்கா. தென் 3வது மாசம் இந்த 25 பேரும் ஆளுக்கு 5 அசோசியேட் பார்ட்னர் கொண்டாந்தாங்க அப்படின்னாக்கா இது நீங்க ஒண்டியா செய்ய போறதுல as a team with the support of நம்மளோட மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல். அப்போ 125 அசோசியேட் பார்ட்னர் ஆளுக்கு 250 பிவி செஞ்சாங்க வாங்கினாங்கன்னாக்கா ப்ராடக்ட். ஏன்னா இப்போ அந்த ஆஃபர் இருக்க அப்போ வாங்கினாங்கன்னா இப்போ 3வது மாசம் உங்க டோட்டல் குரூப் பி வந்து 31,250 பிவி. இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி பிகாம சேர்மன்ஸ் தான். ஏன்னா சேர்மன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு லேக்ல உங்களுக்கு தேவை 5000 பிவி தான். அப்ப இது வந்து 5 லேக்ல 6000 பிவி கிட்ட வந்துச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 3வது மாசம் இது அப்படியே பெர்ஃபெக்ட் சினாரியோ நடந்துச்சுன்னா 3வது மாசம் நீங்க சேர்மன் ஸ்டார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா உங்க மாதம் வருமானம் 50,000 2000 வெள்ளி, ஒரு சில்வர் ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா 2000 5000 வெள்ளி, ஒரு ரூபி ஸ்டார்னா 5000 8000 வெள்ளி, ஒரு டைமண்ட் ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா 8000 10000 வெள்ளி, ஒரு சேர்மன் ஸ்டார்னா 10,000 50,000 வெள்ளி வரைக்கும் பொட்டன்ஷியல் இன்கம் இருக்கு. ஓகேங்களா? ரைட். நான் இப்போ செஷனை முடிக்கிற மணிக்கு உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் எப்படி நீங்க 21,477 வெள்ளி பேசிவ் பெர்பச்சுவல் பெர்மனன்ட் இன்கம் சம்பாதிக்கிறதுன்னு, அதாவது பேசிவ் இன்கம். ஓகே, ஸோ கடைசியாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் ஏன் பேசிவ் இன்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல அப்படின்னு. ஓகே, அப்போ 6 மாசம் இது ப்ரொஜெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நீங்க சீரியஸ் பிசினஸ் பில்ட் அப்படின்னா நீங்க எங்க போறீங்க, எப்போ உங்களோட தூர நோக்கு சிந்தனை இருக்கணும். அப்போ இந்த 6 மாசத்துல எப்படி நீங்க வந்து 21,000 வெள்ளி சம்பாதிக்க போறீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் தான் இது. எப்படி நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க உள்ளுக்கு வந்துட்ட பிற்பாடு வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க 5 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், 25 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நாலேஜ். ஓகே, இந்த ப்ராடக்ட் நாலேஜ் நீங்க எப்படி கத்துக்க போறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு நீங்க மீட்டிங் ட்ரைனிங்லாம் வரணுமா, அது வந்து 20 வருஷம் முன்ன. ஆனா இன்றைக்கு நம்ம வாழ்றது வந்து சோசியல் மீடியா லைஃப். அப்ப இன்னைக்கு எல்லாமே வந்து யூடியூப்ல இருக்கு. மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு போட்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 91 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்குள்ள வீடியோ நான் அங்கதான் அப்லோட் பண்ணுவேன். அங்க போயிட்டு ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நீங்க ஒதுக்கி ஒவ்வொரு ப்ராடக்டோட ட்ரைனிங்கும் அங்க இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு, மலையில இருக்கு, சைனீஸ்ல கூட ஃபுல் ப்ரெசன்டேஷன் இருக்கு. அதை தவிர்த்து இன்னைக்கு லேட்டஸ்டா நம்மளோட ஏஜிஎம் வந்துட்டு ஃபேஸ்புக் லைவ் நிறைய ஃபேஸ்புக் லைவ் செஞ்சு ட்ரைனிங்லாம் அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்லாம் ஃபேஸ்புக்ல ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் ஃபேஸ்புக் போனீங்கன்னா அங்கே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. டைம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் நீங்க ஒரு பொருளை கத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 30 நாள்ல நீங்க குறைஞ்சது ஒரு 10 ப்ராடக்ட் கத்துக்குங்க. தென் நீங்க என்ன செய்யணும், ஒரு 10 ப்ரிஃபர்ட் கஸ்டமரை சிஸ்டம்ல லாக் பண்ண போறீங்க. இதுதான் நீங்க செய்யக்கூடிய வேலை. மாசம் 10 ப்ரிஃபர்ட் கஸ்டமர். யாருங்க இந்த 10 ப்ரிஃபர்ட் கஸ்டமர்? உங்க அங்கிள், ஆன்டி, நேபர், பிரதர், சிஸ்டர், உங்க அக்கம் பக்கம் உள்ளவங்க யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஹெல்த் ரொம்ப தேவை. அப்ப அவங்க கிட்ட அவங்களை புரிய வச்சு அவங்கள 10 பேரை ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஆக்கிட்டு தென் 5 பேரை பிசினஸ் பில்டர். பிசினஸ் பில்டர் அப்படின்னா இந்த 250 பி போட்டு வர்றவங்க உங்க மாதிரி லைக் மைண்ட், அவங்களும் 21 வெள்ளி பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றோம். அந்த மாதிரி ஒரு 5 பேரை நீங்க ஒரு சிஸ்டமுக்குள்ள கொண்டாடணும். இதுக்கு நீங்க எப்படி ஒண்டியா கொண்டாடுவீங்க இல்ல, நீங்க எங்களோட ஆக்டிவிட்டியை லெவரேஜ் பண்ணலாம். நேஷன் வைட் ரைட் ஃப்ரம் சுங்காப்பத்தானி அப் டு ஜோபர் வரைக்கும் நம்ம ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அங்க கொண்டாந்து உட்கார வைங்க. மற்ற வேலையெல்லாம் நம்ம மை ட்ரீம் இஸ் இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் ட்ரெயினர் டீம் பார்த்துக்குவாங்க. அப்ப இதுதான் அவங்க செய்ய போறாங்க. அப்ப இந்த 5 பேரு அவங்களோட 10 ப்ரிஃபர் கஸ்டமரை கொண்டு வர போது இன்னைக்கு உங்க நெட்வொர்க்ல 60 ப்ரிஃபர் கஸ்டமர் இருப்பாங்க மாசத்துல. 2வது மாசம் இதுதான் இந்த பவர் ஆஃப் டூப்ளிகேஷன், த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இந்த 5 பேரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்க அப்படின்னா 25 பிசினஸ் பில்டர் எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரிஃபர் கஸ்டமர் சிஸ்டம்ல லாக் பண்ணாங்க அப்படின்னா இப்போ உங்க நெட்வொர்க்ல 250 கன்சியூமர் இருப்பாங்க. உங்க 2வது லெவல்ல டோட்டல் உங்க நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா 310 ப்ரிஃபர்ட் கஸ்டமர் உங்க சிஸ்டம்குள்ள இருக்கும். ஓகே, தென் 3வது மாசம் 25 பிசினஸ் பில்டரும் டுகெதர் வித் யூ சப்போர்ட் பண்ணி 5 அசோசியேட் பார்ட்னர் கொண்டாந்தாங்க அப்படின்னா பிசினஸ் பில்டர் 125 பேர் இருப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு 10 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்க அப்படின்னா உங்க நெட்வொர்க்ல டோட்டல் 1250 கன்சியூமர் இருப்பாங்க. தென் 4வது மாசம் 125 பிசினஸ் பில்டரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 625 பிசினஸ் பில்டர் எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரிஃபர் கஸ்டமர் கொண்டாந்தாங்க அப்படின்னா 6250 கன்சியூமர். தென் 5வது மாதம் இந்த 625 பிசினஸ் பில்டரும் எல்லாரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் அசோசியேட் பார்ட்னர் இந்த 250 பி கொண்டாந்தாங்க அப்படின்னா
உங்க நெட்வொர்க்ல இப்போ 3125 பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. எல்லாரும் அவங்களோட 10 ப்ரிஃபர் கஸ்டமர் சிஸ்டம்ல லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ உங்க நெட்வொர்க்ல 31,250 கன்சியூமர் இருப்பாங்க. அப்போ இன் டோட்டல் 6 மாசத்துல உங்க நெட்வொர்க்ல வந்து 3905 பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரிஃபர் கஸ்டமர் கொண்டாந்தாங்க அப்படின்னா இப்போ உங்க நெட்வொர்க்ல 39,050 கன்சியூமர் இருப்பாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த 3125 பேர் யாரு கொண்டாந்தா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நீங்க கிடையாது, இந்த 625. இந்த 625 பேர் யாரு கொண்டாந்தாங்கன்னா இந்த 125 பேர், இந்த 125 பேர் யாரு கொண்டாந்தாங்கன்னா இந்த 25 பேர், இந்த 25 பேர் யாரு கொண்டாந்தாங்கன்னா இந்த 5 பேர், இந்த 5 பேரை யாரு கொண்டாந்தாங்க, நீங்க கொண்டாந்தீங்க. இதுதான் உங்களோட டாஸ்க். என்ன, 10 ப்ரிஃபர் கஸ்டமர், இந்த 5 பிசினஸ் பில்டர். இது 1 மாசம் பிடிக்குதா, 2 மாசம் பிடிக்குதா, 3, அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னா, பெரிய விஷயத்தெல்லாம் நீங்க யோசிக்காது, சின்ன சின்ன விஷயத்த கடைப்பிடிங்க, பெரிய விஷயம் தானா நடக்கும். நீங்க திடீர்னு ஐயோ எப்படி நான் 3125 பேரு, எப்படி நான் 125 பேரு கொண்டா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. சின்ன விஷயம், நீங்க ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் ஒதுக்கி நீங்க வந்து அந்த சின்ன விஷயத்த வந்து அந்த ப்ராடக்ட்டை கத்துக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. 5 பேர், இதுதான் நீங்க செய்யக்கூடாது. இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா லெட்ஸே ஒரு 2 வருஷத்துல உங்க நெட்வொர்க்ல 39,050 கன்சியூமர் இருக்காங்க. எல்லாரும் மாதம் ஒரு பேசில் வாங்குறாங்க வச்சுங்க. ஒரு பேசில் 26 வெள்ளி, 11 பிவி. அப்ப டோட்டல் உங்க நெட்வொர்க்ல வந்து 4,29,550 பிவி. அப்ப பேஸ் ஆன் த பிசினஸ் பிளான் பாத்தீங்கன்னாக்கா, கம்பெனி 10 விழுக்காடு, 20, 25, 30 விழுக்காடு வரைக்கும், 47 விழுக்காடு வரைக்கும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணல. ஓவர் ரைடிங் உங்களுக்கு இந்த டோட்டல் 4,29,550 பிவில இருந்து உங்களுக்கு 5 விழுக்காடு கிடைச்சாலே உங்களோட மாத வருமானம் 21,477 வெள்ளி passive perpetual permanent income forever. ஓகேங்களா? இதுதான் passive income. ஓகே, இன்னைக்கு இந்த ஜூம்ல எத்தனை பேர் 21,000 வெள்ளி passive income earn பண்ணிட்டு இருக்கீங்க? நான் active income பத்தி பேசல, இன்னைக்கு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பட் passive income சொல்றது வந்து an income does not require your effort anymore. Of course, initially நீங்க work very hard, கடுமையா உழைக்கணும். Then for the rest of your life you enjoy a passive income. ஈவன் இந்த ஹோல் ஃபார்முலால 10 விழுக்காடு வேலை செஞ்சாலே உங்களுக்கு மாசம் 2,000 வெள்ளி passive income இருக்கு. இன்னைக்கு மாசம் 2,000 வெள்ளி passive income உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க 1 மில்லியன் ரிங்கெட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டாதான் உங்களுக்கு 2,000 வெள்ளி passive income கிடைக்கும். ஆனா இங்க எந்த ஒரு ஓவர்ஹெட் இல்லாம உங்களுக்கு மாசம் 21,000 வெள்ளி passive income கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஐஎம்சி. ஓகேங்களா? ஆல்ரைட். நவ சோ உங்களோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் இஸ் 650 ல இருந்து 999 வெள்ளி தான். அது மட்டும் இல்ல, 2 பொட்டன்ஷியல் 3 மார்க்கெட் இருக்கு. எஸ்பெஷலி நம்ம ஃபோக்கஸ் 2 பிலிப்பீன்ஸ் அண்ட் துபாய். மலேசியா தான் முதல் நாடு அவுட் சைட் இந்தியா. இந்தியால இருந்து இப்ப பிலிப்பீனும் துபாயும் போறாங்க. தென் another 2 பிக் மார்க்கெட். ஓகே, இட்ஸ் a global opportunity. ஓகே, நீங்க போவட்டனால இன்னைக்கு த்ரூ சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஜூம் மூலமா நீங்க நெட்வொர்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா தப்பத்தாவு உங்க நெட்வொர்க் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரைட். சோ இதுதான் நம்மளோட பேக் ஆஃபீஸ். சோ செஷனை முடிக்கிற மண்ணுக்கு என்னோட அக்கௌண்ட் உங்ககிட்ட காமிக்கிறேன் லைஃபா. ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இவ்வளவு பேசி ஷேர் பண்ண உங்ககிட்ட. ஸோ ஐ மஸ்ட் ஷோ யூ வெதர் இந்த சிஸ்டம் வேலை செய்தா. இவ்வளோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், இந்த சிஸ்டம் வேலை செய்தா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சிஸ்டம், இந்த இப்போ நான் காமிச்ச மார்க்கெட்டிங் பிளான், இந்த சிஸ்டம் எல்லாம் வேலை செய்தா அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ எனக்கு வேலை செஞ்சிருக்குன்னா இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா வேலை செய்யணும். ஓகே, ஸோ இதுதான் ஐஎம்சியோட வெப்சைட், imcbusiness.my. நீங்க அங்க போயிட்டு லாக்இன் பண்ணோன்னே உங்களை யாரு கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்ககிட்ட சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ போட்டு நீங்க லாக்இன் பண்ணீங்கன்னா, ஓகே, ஸோ இது வந்து என்னோட அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி பாலகிருஷ்ணன். ஸோ நான் டைரக்டா 8 பேர் போட்டிருக்கேன். 5,159 பேர் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். 41,000 இந்த மாசத்துக்கு. ஓகே, 41,571 பிவி. ஓகே, ஸோ இங்க தான் வந்து லைஃபா யூ கேன் கோ அண்ட் சி யோர் இன்சென்டிவ். ஸோ லைஃபா இன்சென்டிவ் சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஓகே, ஸோ என்னோட நான் February 2024, ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 88 வெள்ளி. மார்ச் மாசம் 1,780 நான் வந்து குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் முடிச்சேன். ஏப்ரல் மாசம் 2024 என்னோட கோல்ட் ஸ்டார் முடிச்சேன் 3,300 வெள்ளி.
மே மாதம் என்னோட டைமண்ட்ஸாக முடித்தேன். எல்லாம் ஒரு ரேங்க் ஸ்கிப் பண்ணி முடித்தேன், 8400 வெள்ளி. தென் ஜூன் மாதம் என்னோட சேர்மன்ஸாக முடித்தேன். அப்போ 1 2 3 4 5வது மாதம் என்னோட சேர்மன்ஸாக முடித்தேன், 12200. அதுக்கு அங்கிட்டெல்லாம் சரித்திரம் தான். ஸோ டோட்டல் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 24 மாசத்துல 4,64,119 வெள்ளி. இப்போ என்ன கேள்வின்னா, இப்போ இங்க கண்டிப்பா வந்து நிறைய பிசினஸ் மேன் இருப்பீங்க. ஒரு கேள்வி என்னன்னாக்கா, சார் இன்னைக்கு உங்க நெட்வொர்க் உங்க பிசினஸ்ல 5000 கிளையண்ட் இருந்தாங்க அப்படின்னா நீங்க எத்தனை ஒர்க்கர்ஸ் வச்சிருக்கணும் டு மேனேஜ் யோர் 5000 கிளையண்ட்? ஓகே, நான் ஜோஹர்ல அன்னைக்கு கேட்கும் போது நம்ம கோச் பிசினஸ் மேன் மிஸ்டர் கோச் முரளி சொன்ன அட்லீஸ்ட் ஒரு 12 பேர்கிட்ட வேணும் அப்படின்னு. ஓகே, 10 to 12 people. பட் இந்த 10 to 12 people மேனேஜ் பண்ண சாதாரண விஷயம் இல்லை, ஓவர் இருக்கு. பட் இன்றைக்கு 5000 people ஓகே இஸ் மேனேஜ் பை த சிஸ்டம். இதுதான் பவர் ஆஃப் நெட்வொர்க். ஸோ என்னோட இன்கம் 4,00,000 வெள்ளி, 4,60,000 வெள்ளி இன்கம் இஸ் மை நெட் ப்ராஃபிட். ஏன்னா எந்த ரெண்டலும் நான் கட்டல, எந்த ஓவர்டும் இல்லை, ஐ டோன்ட் ஓன் த ப்ராடக்ட், ஸ்டோரேஜ் இல்லை, ஓகே, கரண்ட் காசு இல்லை, தண்ணி காசு இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, நீங்க எந்த சொந்த பிசினஸ் செஞ்சாலும் நீங்க மார்க்கெட்டிங் செஞ்சு தான் ஆகணும். நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் மார்க்கெட்டிங் செஞ்சு தான் ஆகணும். தென் சேம் டைம் ஓவர் இருக்கும். பட் இங்கே மார்க்கெட்டிங் செய்யறோம், பட் இந்த மார்க்கெட்டிங் இந்த பவர் கம்பவுண்டிங்ல செய்யறோம். அண்ட் எவ்ரி திங் வாஸ் டேக்கன் கேர் பை த கம்பெனி அண்ட் வி கெட் பேட் அப் டு 50%. இன்னைக்கு இஸ் கன்சிடர் லைக் ஐ எம் ஓனிங் அ ஃபார்மசி வித் 5000 client. Pharmacy I own, and இந்த 5000 is not going to stop. ஏன்னா நம்மளோட விஷன் 2030 வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ இதுதான் நீங்க யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதை நீங்க புரிஞ்சிச்சு அப்படின்னா தென் யூ நோ த பவர் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, த பவர் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், எஸ்பெஷலி த பவர் ஆஃப் ஐஎம்சி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓகே, த பவர் ஆஃப் ஐஎம்சி வந்து இதுதான் the opportunity here. ஓகேங்களா? alright, so then இன்னொரு அனௌன்ஸ்மென்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கேவலோனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே கம்பெனி வந்து இந்த ஈவெண்ட் செய்கிறாங்க. அதாவது வர 5ஆம் தேதி ஏப்ரல், ஓகே 5ஆம் தேதி ஏப்ரல் கொங்சி ராயா கேதரிங் இருக்கு. 11 மணிக்கு காலையில் நம்மளோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சத்யன் பத்தியா வராரு. ஹெச்கியூல ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் ஹெச்கியூல கீழே கெனோப்பி போட்டு கீழே மக்கான் பஸ்ஸா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ப்ராடக்ட் லான்ச்சிங். ஓகேங்களா? அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. மலாய்க்காரங்களை கூட்டுவாங்க. பிகாஸ் மலே மார்க்கெட் அன்டேப் நானும் வந்துட்டு ஒரு 5-6 லீடர்ஸை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு லெவரேஜ் த ஆக்டிவிட்டி, த ஈவெண்ட் டு பில்ட் த பிஸ்னஸ். ஸோ அப்போ இந்த 5ஆம் தேதி பிளாக் பண்ணிங்க, சண்டே. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க. அவுட் ஸ்டேஷனில் இருந்தாலும் காப்பூல் செஞ்சு வாங்க. உங்களுக்கு இஃப் யூ ரியலி சீரியஸ் வாண்ட் டு சி த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வாண்ட் டு ஏர்ன், என்னோட டபுளாக சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா வாங்க. டெஃபினெட்லி யூ கேன் ஏர்ன் மோர் தேன் வாட் ஐம் ஏர்னிங். பிகாஸ் நான் கூலிங் இருந்துக்கிட்டு ஏர்ன் பண்ண, நீங்கள் கேரளில் இருக்கீங்கன்னா ஜோஹரில் இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ மச் மோர் பையிங் பவர் உள்ள ஸ்டேட்டு. ஓகேங்களா? ரைட், ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. வர 5ஆம் தேதி ஏப்ரல், ஓகே சண்டே 11 o'clock. அண்ட் என்னென்ன ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதையும் நான் குயிக்காக நான் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா சில லீடர்ஸ் கேட்டாங்க சார் அதையும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சில ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பேசிக்கலி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இருக்குது. பட் ஸ்கின் கேர் என்னென்ன ப்ராடக்ட்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டிலே இந்த ஷிப்மெண்ட் சில ப்ராடக்ட் வரல. பட் மெயினாக வந்து இந்த 4 ப்ராடக்ட் வருது. ஐ மூவ் ஆன் த பெவரேஜ், அதாவது பொட்டனிக்கல் பெவரேஜ் அர்ஜுனா. இந்த அர்ஜுனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இருக்குது. ஓகே, அர்ஜுனா ஜிஞ்சர் கார்லிக். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற அர்ஜுனா வந்து மோர் டு லைக் ஓவரால் கொலஸ்ட்ரால். பட் நீங்கள் சில டைமில் மெடிக்கல் ஸ்கேனிங் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டல் இருக்கும். உங்களோட அந்த அர்த்தரியில் வந்து கிறிஸ்டல் இருக்கும். அதுக்கு வந்து இந்த அர்ஜுனா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதில் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இருக்குது. இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொட்டனிக்கல் பெவரேஜ் டெய்ஸி
ஓகே, ஸோ இது வந்து ஃபார்முலேட்டட் பிளெண்டட் ஃபார் லிவர் சப்போர்ட். ஓகே, நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராடக்டும் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு அண்ட் டாக்டர் ஏகேயோட ட்ரைனிங் இந்த ப்ராடக்ட் பற்றி தான். 6ஆம் தேதி ஜோஹரில், 7ஆம் தேதி கேஎல்ல, 8ஆம் தேதி ஈப்போல, 9ஆம் தேதி பினாங்கில் டாக்டர் ஏகே வந்து இந்த ப்ராடக்ட் தான் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் கன்சியூமராக இருந்தாலும் வந்து நாலேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஈவன் நீங்கள் பிஸ்னஸ் பில்டர், டோன்ட் மிஸ் attend the event to learn about the product. And மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா mix giloy with green tea and cinnamon. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ரெஸ்பிரேட்டரி, அதாவது உங்கள் லங்ஸ்க்கு. ஓகே, லங்ஸுக்கு ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரீன் டீ ப்ராடக்ட். ஓகே, சின்னமனும் இருக்குது அதில். தென் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா வித் நீம். ஓகே, வேப்பிலை அண்ட் பிட்டர் ஸ்டிக். வேப்பிலை குச்சியும் வேப்பிலை அண்ட் அலோவேரா பேஸ் பண்ணி இது வந்து என்னன்னா உங்களோட ரத்தத்தை சுத்தப்படுத்து. அதாவது இதுக்கு என்னது, இந்த மூஞ்சில கருப்பாலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பானம். ஸோ இதுதான் 4 ப்ராடக்ட், வெரி பவர்ஃபுல் ப்ராடக்ட். எல்லாமே பெவரேஜ் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ராடக்ட் நேமிங் இருக்கு. ஸோ அதனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட். ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு புதுசாக வந்திருந்தா கூட, இல்லை நீங்கள் எக்ஸிஸ்டிங் லீடர்ஸாக இருந்தால் கூட, டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, நல்ல ப்ராடக்ட் ப்ளஸ் இன்னது பவர்ஃபுல் ப்ராடக்ட். எஸ்பெஷலி ஐ வெயிட்டிங் ஃபார் த அர்ஜுனா. ஏன்னா நிறைய கேஸ் நம்ம ஹெல்த் ஸ்க்ரீனிங் செய்யும் போது நிறையா கேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்டரி பிளாக் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த அர்ஜுனா வித் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் ஆல்சோ அந்த பிளட் பியூரிஃபையர். ஸோ அப்புறம் கிட்னி நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்லாம் நல்ல மார்க்கெட் இருக்கு. ஸோ as a businessman I'm excited. ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் மார்க்கெட். ஓகே, ஸோ அதனால டோன்ட் மிஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். த லான்ச்சிங் லெவரேஜ் பண்ணுங்க. ஆல்வேஸ் லெவரேஜ் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. ஓகே, ஸோ அதனால இன்வைட் as many friends. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இதோட என்னோட செஷனை முடிச்சுக்கிறேன். யாருக்கும் எதுவும் கேள்வி